அந்த மவுண்டன் அங்கே ஒரு பனி மவுண்டன் தெரியுதுல, அங்கே அப்படியே இங்கே இதுக்கு பின்னாடி இருக்க ஏரியா எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பாகிஸ்தானோட பார்டர். அங்கே கலர் பார்த்தீங்களா, அப்படியே அக்வா ப்ளூ கலரில் இருக்குங்க. ஆரம்பிச்சு அப்படியே இந்த சைடு வரையும் ஒரு தொடர் பனிமலை பார்க்குறதுக்கு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ அவங்க வேலை போகிறாங்க, நாம் நம்மளோட ஓன் வேலை போகிறோம். ஸோ 2 பேரும் தனித்தனி பாதையில் தான் போகிறோம். எஸ், இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. யா, if we get another chance, definitely we will travel again. Yes bro. Man, ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஒரு சூப்பரான நாள் கார்கில்ல, பனிமலைகளுக்கு நடுவில் போர்க்களமான இந்த இடம் இப்போ ஒரு அமைதியான ஒரு நகரமாக இருக்குது. மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. இந்த மக்களோட ஒரு நாள் பயணம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மார்க்கெட், கீழே ஓடுற ஆறு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளை லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ப்ரோ, மீ திஸ் வே. ஓகே, கிளம்பியாச்சுப்பா. அவ்வளோதாங்க, அப்படியே போயிட்டே இருப்போம். போகிற வழியில் பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு 215 கிலோமீட்ரு ஸ்வங்கின்னு போயிடலாம். ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். மணி இப்போ வந்து 12 ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, நிறையா வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு பைக்கில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம விட்டுறலாங்க, வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் விட்டுறலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டாக வண்டியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் லைட்டாக டியூன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, கார்பரேட்டருன்னு. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்காமா, லேயில் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் விட்டு அதை மட்டும் லைட்டாக டியூன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வண்டி சும்மா பட்டாசாக இருக்கும். மைலேஜ்லாம் வேறு லெவலில் கொடுக்குதுங்க. ஸோ நான் என்னென்னங்கிறத நான் போக உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அவர் ட்ராவல். லடாக்கில் தான் நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மலைகள், முக்காவாசி மலைகள் பார்க்குறதுக்கு பாலைவன மலைகள் மாதிரியே இருக்கா. அதுக்கு பின்னாடி பாருங்கள், அப்படியே பனிமலைகள் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இது இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வெயிலும் நல்லாவே அடிக்குது, பட் அதை விட குளிரும் நல்லாவே குளிருது. ஒரு மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. சம்மர் ரைடு எல்லா இடத்துலையும் மிலிட்ரி இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி லோக்கலில் இருக்கவங்களும் சரி, நிறையா பைக்கர்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து லடாக் வர போகிறீங்க, இல்லை ஸ்ரீநகர்லேருந்து லடாக் வர போகிறீங்க, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு வந்து
ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா கிடச்சிருக்கு. அது வந்து எனக்குள்ளே ஒரு பயங்கரமான எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளே ஒரு மூடில் இருப்போம். அந்த மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? பட்டு இந்த லடாக் வந்தீங்க அப்படின்னா இந்த ரைடிங் வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது, இந்த ரோட் ட்ரிப் வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது, நம்ம ரோட் ட்ரிப் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய பேர்த்த மீட் பண்ணணும், நிறைய மக்களை பார்க்கணும், நிறைய கல்ச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இன்னும் வரல. லாட் ஆஃப் மிலிட்டரி ட்ரூப்ஸ் இங்கே போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக எல்லாமே இது பண்ணுறாங்க, நல்லாவே நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை விட வந்து வேறு என்ன வேணும்? நல்லாயிருக்கு. சூப்பர். ஆர்மிஸாக ஆர்மிங்க, கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் டு த நேஷன், ஹெல்பிங் to everyone. அந்த மவுண்டன், அங்கே ஒரு பனி மவுண்டன் தெரியுதுல, அங்கே அப்படியே இங்கே இதுக்கு பின்னாடி இருக்க ஏரியா எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பாகிஸ்தானோட பார்டராங்க. ஸோ இந்த பக்கம் தெரியுது இல்லையா மவுண்டன்ஸ் சரௌண்டிங்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து சைனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் ஆமாம். ஸோ இங்கே லோக்கல் ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட பேசும்போது தான் சொன்னார். ஸோ சுற்றிலும் பார்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஊரில் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாப்புல. இங்கே மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, பட் இங்கே வேலை இல்லை, எல்லாருமே சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயமும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து நார்மலாக வாங்குகிற பொருளோட விலையும் இங்கே அதிகம். வருஷத்தில் 5 மாதம் 6 மாதம் வந்து பனியிலே போயிடும், அதனால் எங்களுக்கு கிடைக்கிறதும் கஷ்டம், நாங்கள் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்லிகிட்டு இருந்தார். மக்கள் ரொம்ப கஷ்டத்துலாம் வாழ்கிறாங்க போல இருக்குது. பட் டெவலப் ஆகுதுங்க, எல்லாமே நிறையா வருது. பார்டர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யாருனாலையுமே வெளியில் போக முடியாது, அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. ஓகே, இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். இனிமேல் அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட முடியல, காரணம் ரோடில் வந்து நிறையா திருப்பங்கள்லாம் வருது. சரி கிளம்பலாம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இப்படி பண்ணி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை பேட்ரி இன்னும் சுத்தமாக படுக்கலை, அது வரையும் சந்தோஷம். ஓகே கிளம்பலாம். செக் நிப்பாட்டியிருக்காங்க லேக்கு ஒரு 97 கிலோமீட்டருக்கு முன்னாடி. இந்த ஏரியா பேர் தெரியல, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் வந்து செக் பண்ணி தாங்க அனுப்புகிறாங்க, போலீஸ் அண்ட் சிஆர்பிஎஃப். இங்கே வந்து நம்ம திருநெல்வேலிக்கார அண்ணா ஒருத்தரை மீட் பண்ணுங்க. அவர் நம்ம வண்டியை பார்த்துட்டு நேராக வந்து எங்கேருந்து வரீங்க, திருநெல்வேலிக்கார அண்ணா ஒருத்தரை வந்து இங்கே நான் மீட் பண்ணுங்க. அவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வண்டியிலே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க. நம்ம அண்ணா ஒருத்தரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியஸாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட இது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊர் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊருக்காரங்க ஒருத்தங்களை பார்க்குறதுன்றது அவ்வளோ ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குங்க. ஒன்றும் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பார்க்குறாங்க. எங்கேருந்து வரீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, வண்டியோட நம்பர் சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், கிளம்புங்க, அவ்வளோதான். வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. நம்ம வண்டி வேறு அடிக்கடி சம்பவம் பண்ணி விட்ருது. பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம லடாக்கில் போயிட்டு இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ஓகே கிளம்பலாம். இதில் 2 எடுத்துக்குவோம். பீனட் எடுத்துருக்கேன். இன்னும் வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா.
ட்ரை ட்ரை ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்குது, கிராசரிஸ் இருக்குது. ஓகே, ஒரு லேஸு அடிச்சிட்டேன், தேவையான ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டேன். எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டு சிட்டாக பறந்துட வேண்டியதான். இங்கே பாருங்க, தெலுங்கானாலேருந்து வந்திருக்காங்க கார்லே, ஃபேமிலி ட்ரிப் போல். நமக்கு இவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஃபேமிலியோடு வரணும்னு தோணுதுங்க. வருவோம், நம்ம பார்த்த எல்லா இடத்தையும் நம்ம மக்கள் பார்க்க வேண்டாமா? நீங்களே என்னோடய ஃபேமிலி தாங்க, உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். அடுத்து ஒரு 97 கிலோமீட்டருங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ் நீட்டாக நம்ம வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம். போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. டைம் இப்போது கரெக்டாக 4:15 ஆகுது. 6 மணிக்கு போகிறதாங்க நம்ம டார்கெட்டு. எப்படி போனாலும் போயிடலாம். ஏன்னா 100+ கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்திருக்கோம். பேலன்ஸ் தான், ஈஸியாக போயிடலாம். ஐயோ, என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு இங்கே வந்துட்டு கண்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க, சங்கடமாயிரும். எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த நதி. கலர் பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அக்வா ப்ளூ கலரில் இருக்குங்க. ஐயோ, 2 பக்கம் பிரியுதுங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி செம. இங்கே கார்கில் டு லே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் ஒன்று பார்க்கலாம். இப்போ நல்லாவே நிறையாவே தண்ணி வந்துட்டுருக்கு. சூப்பர். எனக்கு பின்னாடி ஒரு அழகான நதி ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த நதியோட பேர் என்ன தெரியுங்களா? இண்டஸ் ரிவர். பார்க்குறதுக்கு அக்வா ப்ளூ கலரில் செம்ம அழகாக இருக்குங்க. இந்த நதி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டராக பார்த்துட்ருக்கேன். இந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் ரொம்ப அழகாக ஓடிட்டுருக்கு, சான்ஸே கிடையாது. என்னால் இந்த அழகை வந்து பார்க்குறத நிப்பாட்ட முடியல. நான் இப்போ தான் ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன். இந்த அழகான ஒரு இடத்த பார்த்தோன்னே நான் அப்படியே இதே இடத்துல உட்காந்துட்டேங்க. நீங்கள் இந்த ரூட்டை வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் 10 நிமிஷமாச்சு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இதுக்காக தாங்க நான் வந்து ட்ராவலே பண்ணுறேன். சீரியஸாக சான்ஸே இல்லை. நீங்களும் அந்த அழகை ரசிங்க. கலர் பார்த்தீங்களா? அப்படியே அக்வா ப்ளூ கலரில் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த நதி ஓடுறது. இந்த சைடு ரோடு, மேலே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, அங்கே ஒரு பிரிட்ஜு, உள்ள ஊர் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படியே இங்கே ஒரு நதி. சூப்பராக இருக்குல்ல? இந்த நதி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். உங்களை எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நதி பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே இந்த சைடு வரையும் ஒரு தொடர் பனிமலை பார்க்குறதுக்கு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஐயோ, இன்னும் இது மாதிரி நம்ம நிறையா பார்ப்போம். பட் இந்த மாதிரி டிசர்ட்டு, ராக்கு, அதுக்கு மேலே பனி, செம்ம, சான்ஸே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க இது. வைட் ஆங்கிள் வச்சா கூட பத்தாதுங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு. பாருங்க, ஐயோ வேறு லெவலாக இருக்குது. நான் எதை காட்டுறது எதை விடுறதுனே எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு வந்து நான் பார்க்குற எல்லாத்தையுமே காட்டணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தாங்க நான் வந்து வீடியோட லென்த் அதிகமானாலும் பரவாயில்ல, நீங்கள் முழுசாக பார்க்கலைனாலும் பரவாயில்ல, உங்களில் யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட நான் பார்க்குற விஷயங்கள் நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவை வந்து இவ்வளோ தூரம் லென்த்தாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் ஹாப்பியாக இருப்பேன்.
ஸோ மணாலியிலேருந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு பின்னாடி ஒரு 100 மீட்டரில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மணாலி டு லே வர ரோடு வந்து மறுபடியும் வந்து யூட்டன் ஆகி இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரோட்டில் போய் கனெக்ட் ஆகுது. நம்ம கார்கிலிருந்து வந்ததுனால ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே கட்டாயி நேராக இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குது போல். ரோடு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, மணாலி ரோடு க்ளோஸுங்க, எப்படிங்க நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ண டைமிங் பக்காவான சம்மர் டைமுங்க. இந்த டைமில் மோஸ்ட்லி வந்து ஸ்னோ இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்னோ ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இருக்க ஸ்னோவும் உருகி தண்ணியாக வந்து போக ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். அங்கே பாருங்கள், மவுண்டன் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்னோவெல்லாம் உருகி தண்ணியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம போட்ட பிளான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எந்த இடத்துலையும் ஹேங் ஆகிற மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லை. இன்னும் வந்து 3 days வந்து நம்ம லேயில் வந்து இருப்போம். அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும், பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் குளிரை வந்து தாங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வேறு வாங்க வேண்டியிருக்கு. ஹெட் கேப் இருக்குது, பட் இருந்தாலும் கைக்கு போடுற க்ளவுஸ் வந்து அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இல்லை ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. நாம் காஷ்மீரில் வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கியிருந்தோம். அந்த க்ளவுஸ் வந்து உண்மையுமே ஸ்னோக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸ் தான். ஆனால் நம்ம ரைட் பண்ணும்போது காற்று வந்து நம்ம கைக்குள்ளே பூந்து வெளியில் போகுங்க. என்ன தான் க்ளவுஸ் வாங்கினாலும் காற்று வந்து கண்டிப்பாக கையை தொலைச்சிரும். நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம இந்த பைக்குக்கு ஹேண்டில் பார் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் பாருக்கு ஒரு கவர் ஒன்று விற்கிதுங்க, வின்டர் கவர்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிது. அந்த வின்டர் கவரை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையை வந்து இப்படி வச்சுக்கலாங்க. இப்படி கையை இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. அப்படி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் சரி, எவ்வளோ விண்டு -20-30 டிகிரி ஆனாலும் கூட அந்த விண்டு டைரெக்டாக நம்மளோட கையை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இங்கே என் கையை பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்கள், என் கை எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து டைரெக்டாக யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே வந்து படுது. அது மட்டும் இல்லாமல் லேட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஹை லேட்டிடியூட் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது, ஒரு இடத்துல 12,000 இருக்குது, ஒரு இடத்துல 8,500 இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹை லேட்டிடியூட் லோ லேட்டிடியூட்னு சொல்லிட்டு மேலே கீழேன்னு போயிட்டு வர்றதுனால நம்ம கை வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆகுதுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சைட்லேருந்து கல்லெல்லாம் வேறு விழுவுது, பாறை மாதிரி டொம்முலாம் விழுவுதுங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு வண்டி ஓட்டணும். ஏன்னா ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சேதாரம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் வாங்க தயவு செஞ்சு. நான் எப்படியா இருந்தாலும் ஓட்டிடுவேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. நான் சூஸ் பண்ண டைமிங் பக்காவான டைமிங், அதனால் நான் எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்குவேன், தப்பிச்சிருவேன். நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துடாதீங்க. உங்களோட சர்வைவல் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். நானே வந்து பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பட்ஜெட்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கொஞ்சம் ரோடு வந்து இப்போ நம்ம கீழேருந்து மறுபடியும் ஹையர் போயிட்டுருக்கோங்க. இங்கே 31 போட்டிருக்கு, அங்கே 30 போட்டிருக்கு. இப்படி தாங்க நேஷனல் ஹைவே 1 கூட ஒழுங்காக போட மாட்டேன்றாங்க. என்ஹெச் 1ங்க இது. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நேஷனல் ஹைவேல நிறையா பார்த்துருப்பீங்க. பட் இங்கே இந்த மவுண்டன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் வந்து நேஷ்னல் ஹைவே 1 பக்காவாக தரமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரோட் சேஃப்டி வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இது வந்து நேஷ்னல் ஹைவே 1 உலகத்திலேயே, அதாவது இந்தியாவிலே ஹையஸ்ட்டு அல்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரோடு இது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே 1ன்னு சொல்கிறாங்களோ என்னவோ தெரில. நான் அந்த டீட்டெயில் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளோட கனவு நகரமான லே லடாக் வந்துடும். அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரமே பேட்டரி சாக போகுது. இப்படி சொல்லி தான் நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சம்பவம் ஆகிற போது நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். என்னங்கடா இது, எங்கே பார்த்தாலும் மலையாக இருக்குது, மலைக்கு மேலே பனியாக இருக்குது. வாட் அ ஜோன் யார். கீழே பார்த்தா பாலைவனம், மேலே பார்த்தா பிரமிடு, அங்கிட்டு பார்த்தா பாலைவனம், மேலே பார்த்தா பனிமலை. அட்டா 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 அட்டா. மவுண்ட் எவரெஸ்ட் இந்த இடத்துல இருந்திருக்கக்கூடாது. இங்கே நான் கூட நின்று மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்த்து விழுந்து கும்பிட்டுட்டு போயிருந்திருப்பேன். நம்ம இப்போ அங்கே வேற போகணும். என்னைக்கு போகிறோமோ தெரியல. பாருங்க, நல்லா கருன்னு இருக்குங்க இந்த மலை. மலைக்கு பின்னாடி இருக்க மலை நல்லா ஐஸாக இருக்குது. ஸோ இது ஓப்பன் வேலையாக இருக்கிறதுனால அங்கேருந்து வர்ற காற்று வந்து செம்ம சில்லாக இருக்குங்க, பயங்கர சில்லாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து நாம் இன்னும் போகணுங்க.
22 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் எவ்வளோ தூரம் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா தெரியலையா? இங்கேருந்து பார்த்தாலாம் தெரியல. பட் சம்திங் ஏதோ ஒரு சிட்டி ஒன்று வருது, அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அங்கிட்டு ஏதாச்சும் இருந்தால் தான் உண்டு லடாக்குன்னு. நல்லா மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மையத்தில் தான் வந்து நகரங்கள் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு லே போயிட்டு தான் அப்புறம் லடாக் போவோம். பைத்தியக்காரன் இங்கே ஒரு சில பேர் இருக்காங்க, பூரா பயலும் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறாங்க. பைக்கர்ஸ் என்ஜாய்மெண்ட். பைக்கர்ஸ் தாங்க ட்ராவல் பண்ணால் அது ஒரு மாதிரி ஒரு உலகங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஓகே, அது என்ன சிட்டின்னு பக்கத்தில் போய் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக நாம் வந்து சேர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்மளோட இந்த மிகப்பெரிய பயணத்தில் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை நாம் கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தை கடக்க வேண்டி இருக்குது. ஸோ அதையும் நாம் கடந்துருவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லே லடாக் வந்தாச்சு. ஸோ என்னால் அந்த ஹாப்பினஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு தெரியலை. மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சோலோவாக ஸ்டார்ட் பண்ண நாம் இங்கே சோலோவாக பக்காவாக வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த 7 கிலோமீட்டரில் லேவோட சிட்டி வந்துடும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த சிட்டி ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான இடத்துல இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியுதுங்க. ரோடும் செம்மையாக இருக்குது. அசால்ட்டாக இங்கேருந்து போயிடலாம். 7 கிலோமீட்டர் ஒரு மேட்டரே கிடையாது. 5 to 10 நிமிஷத்தில் இங்கேருந்து உள்ளே போயிடலாம். ஸோ போயிட்டு நான் ஆல்ரெடி ரூம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து என்னன்றதை திங்க் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு 6:30க்கு இங்கே ரீச் ஆனால் போதும் தான் நான் நினச்சிருந்தேன். எக்ஸாக்டாக அதே டைமுக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. ஸோ கிளைமேட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டைம் நான் காட்டுறேன் பாருங்கள், 6:30 தான் ஆகுது. வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சன்செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 7:30 7:45 மேலே ஆகிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தது ஏர்ஃபோர்ஸ், இங்கே இருக்கிறது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ இங்கே போரில் பங்கேற்ற நிறையா வெஹிக்கிள்ஸ், ஆர்ட்லரிஸ் எல்லாமே இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹால் ஆஃப் ஃபேமும் இங்கே தான் இருக்குது. நாளைக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக ஹால் ஆஃப் ஃபேமுக்குள்ளே உள்ளே பூந்துருவோம். ஏன்னா நமக்காக போராடின நிறையா சோல்ஜர்ஸோட அந்த தியாகம் அது எல்லாமே இங்கே ரெக்கார்டாக இருக்குங்க. கண்டிப்பாக போய் பார்க்கணும். நான் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மிலிட்ரியில் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ட்ரை பண்ணேன். பட் என்னோடய பேட் லக் என்னால் சேர முடியல. பட் எனிஹவ் நமக்காக போராடுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே ரெஜிமெண்ட்ஸ் தாங்க. ஆர்மியோட ரெஜிமெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். காலைல மொதல் வேலையாக வண்டியை கொண்டு போய் விட்டுறணுங்க. அப்படின்னா தான் வந்து நமக்கு சாயங்காலத்துக்குள்ளே வண்டி வந்து கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம இங்கே லோக்கலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இங்கே லே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. நமக்கு வந்து ப்ரைவேட் ரூம்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் தனியாக இருந்து மண்டை வேற காயுது. ஸோ அதனால் டோர் மேட்ரி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம இங்கே லடாக்கில் 4 நாளைக்கு ஸ்டே பண்ணணும். அதனால் டோர் மேட்ரி மாதிரி எடுத்துக்குவோம். கொஞ்சம் அது சீப்பாக இருக்குது. ஒரு 400 450 அந்த மாதிரி தான் வருது. இன்னொரு 150 போட்டால் செப்பரேட் ரூமே கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு இது போதும். நாளைக்கு ஏதாச்சும் நல்ல ரூம் கிடைக்குதான்னு பக்கத்தில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ கிடச்சிச்சின்னா நம்ம மாற்றிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக லே லடாக் சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. பயங்கரமாக டெவலப்டாக இருக்குது. ஹாஸ்டல் தான், ஹாஸ்டல் நியூ ஆண்டலோப். இங்கே வந்து ரீஹாஸ்டல் சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான். சரி, நான் உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஹலோ பிரதர். ஸோ ரூம்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக லே மார்க்கெட் வந்து நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதான் லே மார்க்கெட்டு. பாருங்கள், ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஒரு சில ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. சீக்கிரமே நாளைக்கு வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்து வச்சுட்டு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ட்ராவலில் கிடைக்கிற அனுபவமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் சம்திங் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது எனக்கு பேக் சைடில். இங்கே பாருங்கள், நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி எனக்கு பின்னாடி பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என் கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, லாலிபாப். எனக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட் இருக்குது. நான் அப்படியே போய் மார்க்கெட்டையும் போய் பார்க்குறேன். ஸோ நமக்கு ஏதாச்சும் இங்கே வாங்குறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி கையிலே செய்யக்கூடிய பொருட்களும் நிறையா இருக்குது, ஹேண்ட் கிராஃப்ட்ஸு. ஸோ நம்ம லே வந்ததே என்னால் இன்னும் நம்ப முடியல. அதுவும் லே மார்க்கெட்டில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம்.